मूषिकवाहनमोदहहस्त सामरकर्ण विलम्बितसूत्र वामनरूप महेश्वरपुत्र विघ्नविनायक पादनमस्ते. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தாண்டு பலன்கள் 2026 ஆண்டு புத்தாண்டு பலன்கள் மிக மிக முக்கியமான ஆண்டு. ஏனென்றால் 3 முக்கிய பயிற்சிகள் 2026 3 முக்கிய பயிற்சிகள். முதலில் 6/3/2026 அன்று சனி பகவானுடைய பயிற்சி நீதிமான். அடுத்ததாக குரு பகவானுடைய பயிற்சி 26/5/2026 அன்று குரு பகவானுடைய பயிற்சி. அடுத்து இந்த ஆண்டின் இறுதியில் 27/11/2026 ஆண்டு அன்றைய தினம் ராகு கேது பயிற்சி. இந்த 3 முக்கிய பயிற்சிகள் உலக வரலாற்றில், ஒரு அரசியல் வரலாற்றில் உலகத்தையே புரட்டி போடுகின்ற ஒரு அதிரடி மாற்றம், அரசியல் அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது. இந்த 2026 முக்கிய தலைவர்களின் பதவி பறிபோக போகின்றது. முக்கிய தலைவர்களின் உடல் உயிர் பாதிப்பு ஏற்பட போகின்றது. அதே நேரம் 2026 ஆராய் பெருஞ்செல்வம் பெருகக்கூடியவது எந்தெந்த ராசிகளுக்கு? இந்த 2026 ஆராய் பெருஞ்செல்வம், ஆராய் பெருகும் பெருஞ்செல்வம் யாருக்கு, எந்த ராசிக்காரர்களுக்கு? இந்த 2026 தேர்தலில், இந்த 2026 தேர்தலில் வெற்றி பெறக்கூடியவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள்? எந்தெந்த ராசிக்காரர்கள் 2026 அதிகாரத்துவம் வாய்ந்த பதவி யோகத்தை பெறப்போகிறாரா? அதிகாரத்துவம் வாய்ந்த பதவிகள் கிடைக்கப் போவது எந்த ராசிக்காரர்களுக்கு, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு? 2026 கோடீஸ்வரராவது யார்? கோடீஸ்வர யோகம் எந்தெந்த ராசிக்கு ஏற்பட போகின்றது? அதே நேரம் பதவி, நல்ல அதிகாரத்துவம் வாய்ந்த பதவி, அந்தஸ்து, கௌரவம் என்று எந்த ராசிக்கு மிக மிக முக்கியத்துவமாக ஏற்படும்? 2026 சொந்த தொழில், சொந்த தொழில் யோகம் யாருக்கு? அதே நேரம் சொந்த வீடு யோகம் யாருக்கு? சொந்த வீடு வரக்கூடியவர்கள் 2026 எந்தெந்த ராசிகள் சொந்த தொழில் செய்வார்கள்? எந்த ராசிகள் சொந்த வீடை இந்த ஆண்டில் பெறக்கூடியவர்கள் யார்? 2026 திருமண யோகம் ஏற்பட போவது யாருக்கு? 2026 புத்திர பாக்கியம், பூர்வீக சொத்துக்கள் பெறப்போவது யாருக்கு? ஆக இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான யோகங்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் பெறப்போகிறார்கள்? திடீர் கோடீஸ்வர யோகம் யாருக்கு? 2026 திடீர் கோடீஸ்வர யோகம் யாருக்கு? திடீர் அதிர்ஷ்டம் யாருக்கு ஏற்பட போகின்றது? அதே நேரம் இந்த 2026 எந்தெந்த ராசிக்காரர்கள் டாக்டர் ஆவார்கள்? டாக்டர் ஆவார்கள், ஒரு IAS. எந்தெந்த ராசிக்காரர்கள் IAS, IPS போன்ற துறையில் சாதிப்பார்கள்? அந்த உத்தியோகத்தை பெறக்கூடியவர்கள் யார்? சர்வதேச அளவில், உலக அளவில் தொழில் செய்யக்கூடியவர், சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், மிகப்பெரிய ஒரு செல்வத்தை சம்பாதிக்க பேரும் புகழோடு சர்வதேச அளவில் தொழில் செய்யக்கூடியவர்கள் எந்த ராசிக்காரர்கள்? ஆக நல்ல தொழில் யோகம், திருமண யோகம், புத்திர யோகம், தொழில் யோகம், நல்ல ஒரு கடன் நிவர்த்தி அடைந்து, யாருக்கெல்லாம் கடன் நிவர்த்தி அடைந்து மீண்டும் மீண்டும் செல்வங்கள் பெறக்கூடிய யோகம் யாருக்கு ஏற்பட போகின்றது? கடந்த காலம் யார் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து யாருக்கெல்லாம் புதிய யோகங்கள் ஏற்பட போகின்றது?
இந்த ஆண்டாவது எனக்கு நல்லா இருக்குமா என்று கேட்கக்கூடியவர்களுக்கு என்ன யோகங்கள் ஏற்பட போகின்றது என்பதை தெளிவாக எல்லா ராசிகளுக்கும் பார்க்க போகின்றோம். ஆக இப்ப பலன்களை 2026ஆம் ஆண்டினுடைய சிறந்த பலன்களை தொடங்குவோம். 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள். கும்பராசினியர்களே, உங்களுக்கான உயர்ந்த சிறந்த ராஜயோக பலன்கள் 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள். அவிட்டம் கும்பராசினியர்களே, அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம் 4 பாதங்கள், அதே நேரத்தில் புரட்டாதி 1, 2, 3 பாதங்கள். இந்த நட்சத்திர யோகங்களை கொண்ட கும்பராசி நேர்களே, உங்களுக்கு இந்த புத்தாண்டு ஆரம்பிக்கின்ற முதல் நாள், அதாவது இந்த புதிய ஆண்டு தொடக்கத்தில் புத்தாண்டு பிறக்கின்ற அந்த நாள் கன்னியா லக்னம் ஏற்பட்டு உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு இருக்கக்கூடிய சிறந்த ஒரு யோக பலன்கள். கன்னியா லக்னத்துக்கு 10ஆம் இடத்தில் குரு, அந்த 10ஆம் இடம் என்பது மிதுன ராசி, உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம். அதே நேரம் உங்கள் 10ஆம் இடத்தில் உங்க ராசிக்கு, அதாவது 11ஆம் இடத்தில், உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தில் வெற்றி ஸ்தானத்தில் சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன், இந்த 4 கிரகங்கள் 11ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்தில் இருந்து பூமிகளால் யோகங்கள், வாகனங்களால் யோகங்கள், பதவியால் யோகங்கள், வியாபாரத்தால் யோகங்கள் என்று சொல்லக்கூடிய புத்தாண்டில் அமோகமான யோகத்தோடு இந்த குருவின் பார்வையில் இத்தனை கிரகங்களும் இந்த புத்தாண்டில் ஏற்பட்டிருக்கிறது. புத்தாண்டு யோக பலன்களாக ஆக இந்த புதிய புத்தாண்டில் சிறந்த யோகத்தோடு இந்த புத்தாண்டு தொடங்கினாலும் சனி பயிற்சி அப்படின்னு ஒன்று வருது. இந்த சனி பகவான் வாக்கிய முறைப்படி, சித்தர்கள் முனிவர்கள் சொன்ன வாக்கிய முறைப்படி கும்பராசிக்கு 1-12க்குரிய சனி பகவான் 2ஆம் இடமான மீன ராசிக்கு 6/3/2026ஆம் தேதி அன்று, 6/3/2026 அன்று 2ஆம் இடம் கும்பத்துக்கு 2ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். வாக்கிய முறைப்படி, வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி. ஆக 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் பெயர்ச்சி அடைவது குடும்பத்தில் விரைய செலவுகளை ஏற்படுத்தும். குடும்பத்தில் விரைய செலவுகளை ஏற்படுத்தும். வரவு வரும், வருமானம் பெருகும், முன்னேற்றம் இருக்கும். ஆனால் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும். 2ஆம் இடம் நேத்திரம் என்பதால், 2ஆம் இடம் நேத்திரம் என்பதால் கண், பல், முக அமைப்புகளில் ஏதாவது வைத்தியம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். அதே நேரம் குடும்பத்தில் சில விரைய செலவுகள் வந்து கொண்டே இருக்கும். விரைய செலவுகள் வந்து கொண்டே இருக்கும். ஆக பொதுவாக கும்பத்திற்கு 12ஆம் அதிபதியாகப்பட்டவன் 2ஆம் இடத்தில் இருந்தால் கடன் பிரச்சனைகள், சிலருக்கு கடன் பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படுத்தும். கடன் பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படுத்தும். இப்படி ஒரு சிலருக்கு இருந்தாலும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த 12ஆம் இடத்தில் சனி 2ஆம் இடத்தில் இருப்பதால் பூமியிடம், வீடு, வாசல், சொத்துக்கள் இதெல்லாம் பெறக்கூடிய ஒரு சிறந்த ராஜயோகம் ஏற்படும். வியாபாரத்தில் ஆச்சரியமாக மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டு வருமானம் கொட்டிக்கொண்டே இருக்கும். இதுவும் நடக்கும், அதுவும் நடக்கும், இதுவும் நடக்கும். இது யாருக்கு நடக்கும் என்பது உங்க சுயஜாதத்தை பார்த்துக்கணும். ஆக 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்திற்கு வந்தால் ஒரு சொத்தை வித்து இன்னொரு சொத்து வாங்கக்கூடிய நிலை ஏற்படும். சொத்துக்கள் சேரும், வாகனங்கள் சேரும், வாகனங்கள் அதிகமாகும், சொத்துக்கள் அதிகமாகும் என்பது உண்மை. இது அவரவர் ஜாதகத்தை பொறுத்து. அபாரமான வருமானங்கள் ஏற்படும்.
சிலருக்கு பழைய இரும்பு கழிவு பொருட்கள், பழைய இரும்பு கழிவு, பழைய பேப்பர், பழைய இரும்பு, பழைய கழிவு பொருட்கள் மூலம் மிகப்பெரிய லட்சாதிபதி ஆகிவிடுவார்கள். இப்படிப்பட்ட யோகத்தை தரக்கூடியவன் சனி பகவான் தான். ஆக சிலர் நல்ல கவனிங்க, நல்ல ஒரு சொத்து சுகம், வாகன யோகம், ஒரு சொத்தை விற்று இன்னொரு சொத்து வாங்கிறது, அதே நேரம் இத்தனை முன்னேற்றமான ஒரு சிறந்த யோகமான காலங்களும் நிச்சயமாக ஏற்படும். அரசியத்தில் நல்ல பதவிகள் கிடைக்கும், அரசியலில் மிகப்பெரிய பதவி கிடைக்கும். இப்படிப்பட்ட யோக அரசாங்கத்திலும் பதவி கிடைக்கும். இப்படிப்பட்ட யோக அரசாங்கத்திலும் பதவி கிடைக்கும், அரசியலும் பதவி கிடைக்கும். இப்படிப்பட்ட யோகங்கள் இருந்தாலுமே உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? உடல் ஆரோக்கியத்தை கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஸ்ரீரங்கநாதரை வழிபட வேண்டும். ஸ்ரீரங்கநாதரை வழிபட வேண்டும். இப்படிப்பட்ட நிலை. அடுத்தது உங்களுக்கு 26/5/2026 குரு பயிற்சி வருது. இந்த 2026 குரு பயிற்சி, அதாவது 26/5/2026 குரு பயிற்சி வருது. ஆக 2/11 குரு பகவான் 6ஆம் இடமான கடகராசியில் உச்சம் பெற்று பயிற்சி அடைகிறார். ஆக 2ஆம் இடம் வருமானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம். இந்த இரண்டுக்கு அதிபதி கும்பராசிக்கு 2ஆம் இடம் வருமானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம். இந்த ரெண்டுக்கு அதிபதி தான், அதாவது மீனத்திற்கும் தனுசுக்கு அதிபதி. ஆக இந்த 2/11 வருமானம் லாபத்துக்குரிய குரு பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பதால், 6ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைவதால் ஆக பதவி கிடைக்கும். அரசாங்கத்தில் உயர்ந்த பதவி, அரசியலில் உயர்ந்த பதவி கிடைக்கும். அதில் மறுக்க முடியாத உண்மை. ஆனால் 6ஆம் இடம் என்பது ரணம், ரோகம், வம்பு, வழக்கு, துன்பம், வைத்திய செலவுகளை கொடுக்கத்தான் செய்யும். அதையும் கொடுக்கும். நல்ல யோகத்தை கொடுக்கும், பதவி யோகத்தை கொடுக்கும், அதிகாரத்துவம் வாய்ந்த பதவியும் கொடுக்கும். ரணம், ரோகம், வம்பு, வழக்குகளை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும். அதையும் பார்த்துக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக அடுத்ததாக மனைவிக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படுத்தும். 7ஆம் இடத்திற்கு 12ஆம் இடம், அது 6ஆம் இடம். ஆக மனைவியின் உடல்நலம் பாதிக்கப்படும். மனைவிக்கு வைத்திய செலவுகள் ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஆனால் அரசாங்கத்தில், பதவியில், அரசியலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அரசாங்கம் என்றாலும் சரி, அரசியல் பதவி இருந்தாலும் சரி, சொந்த தொழில் என்றாலும் சரி, கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆனால் என்ன, செலவுகள் அதிகமாகிட்டு இருக்கும், விரை செலவுகள். உடல் ஆரோக்கியம், அதாவது நல்லா கவனிக்க வேண்டியது உடல் ஆரோக்கியத்தையும் விரை செலவும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விரை செலவு கண்டிப்பாக ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த 2026 மிகப்பெரிய சாதனைக்குரிய நல்ல பதவிகளும், அரசாங்கத்தில் பதவிகளும், நல்ல வருமான முன்னேற்றங்கள் ஏற்பட்டாலும் உடல் ஆரோக்கியத்தையும், ஆக நேத்திரம் என்ற அடிப்படையில் பல், வாய் போன்ற அமைப்புகளில் ஏதாவது நோய் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இதுதான் பாதிப்பு. மற்றபடி வேற மிகப்பெரிய பாதிப்பில் ஏற்பட போதில்லை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஸ்ரீரங்கத்தை வழிபட சொல்லியிருக்கேன். ஸ்ரீரங்கநாதரை வழிபடணும். ஆக கும்பராசி நேர்களே, இது கோடிக்கணக்கான கும்பராசி நேர்களுக்கு பொதுவான பலன். ஆக இந்த 2026 எப்படிப்பட்ட ஒரு சாதனை, எப்படிப்பட்ட யோகங்கள் உங்களுக்கு ஏற்பட போகின்றது என்பதை உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் சொல்லும். இது பொது பலன். அதே நேரம் ஒவ்வொருவரும் ஜாதகம், ஜோதிடம் எதற்காக பார்க்கிறார்கள்? தொழில், வியாபாரம் நல்லா இருக்கணும், குடும்ப பிரச்சனைகள் தீரணும், வீடு வாசல், வண்டி வாகனம், வீடு வாசல் வாகனம் யோகங்கள் ஏற்படணும், நல்ல வீடு கட்டணும், நல்ல அரசாங்க பதவி கிடைக்கணும், அரசாங்க வேலை கிடைக்கணும், நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல கல்யாணம், காலகாலத்தில் கல்யாணம் முடியணும்,
சொத்து சுகங்கள் வாங்கணும், வியாபாரம் விருத்தி அடையணும், முக்கியமாக கடன் பிரச்சனைகள் தீரணும். இப்படி மனிதனுடைய முக்கியமான பிரச்சனைகள், முக்கியமான தேவைகள், மனிதனுடைய வாழ்வாதார பிரச்சனைகள், இதற்காகத்தான் ஜாதகம் ஜோதிடம் பார்க்கப்படுகின்றது. அதை பார்த்து சில வேதனைகள் அடையும் போது தான் சில சங்கடங்கள் ஏற்படுது. இப்படிப்பட்ட நிலையில் நான் என்ன சொல்ல போறேன், பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. பிரம்மன் போட்ட தலையெழுத்து உங்க தலையெழுத்து, புரிஞ்சுறீங்களா? அது தப்பாது. ஆனா ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கல அப்படின்னா 2 காரணம் தாங்க. இது உலகம் அறிந்த விஷயம். ஒன்று உங்க ஜாதகம் தப்பா இருக்கணும், இல்லாட்டி சொல்லக்கூடிய ஜோசியர் நான் தப்பா இருக்கணும். இதுதான் உண்மை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக பிரம்மனுடைய விதியை உங்க தலையெழுத்த சரியா கணித்தால் சரியாக நடக்கும். ஆக உங்கள் 2026ஆம் ஆண்டு உங்களுடைய ராஜயோக அமைப்புகளை தெரிந்து கொள்ள கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க, தெளிவான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.